இன்றைக்கு ஜாபர் சாதிக் என்பவர் அவர் வெளிநாட்டில் போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். இங்கே பாண்டிச்சேரியில் சில பேருக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருந்தால் கண்டனத்துக்குரியது. காங்கிரஸ் சார்பில் தான் இப்ப இருக்கின்ற எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இவர் எம்பியா இருக்கிறாரு. ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதா தெரியுது. அப்படி இருக்கின்ற இவர் எப்படி இந்த மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்று தருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே விளையும் வேறு முறையிலே தெரியும் சொல்லுவாங்க. ஒருவர் எப்படி செயல்படார் என்பது அவர் நாடாளுமன்ற இருந்து பணியாற்றுகின்ற பொழுது அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் புதியவர், படித்தவர், இளைஞர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் இந்த மாநிலத்துடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் மூல முடுக்கல ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அதிமுக ஆட்சியில். ஏன்னா ஏழை எளிய மக்கள் அதிகமாக அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும், அங்கே எண்ணெய் கிடைக்கும், சர்க்கரை கிடைக்கும், இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது. ஆனால் இங்கே 10 ஆண்டு காலமாக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடையை மூடி வச்சிருக்கிறாங்க. அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாகத்தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் வழங்குகின்ற பொருள் மலிவு விலையில போய் சேரும். அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விலையில அரிசி அம்மா இருக்கும்போது கொடுத்தோம். இன்றைக்கு அதிமுக அரசு இருக்க கொடுத்துட்டு இருந்தது. அதே போல எண்ணெய் குறைஞ்ச விலையில கொடுக்கிறோம், சர்க்கரை குறைஞ்ச விலையில கொடுக்கிறோம். இப்படி புதுச்சேரி மாநிலத்திலும் எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அந்த அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு நம்முடைய ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் என்று நேரத்திலே குறிப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. பல்வேறு சோதனைகளை சாதனைகளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாம் திகழ்ந்தோம். அத்தனை வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தாங்க. கிட்டத்தட்ட 37 நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்ற அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் சார்பாக அதிமுகவின் சார்பாக 37 நாடாளுமன்ற சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமானாலும் குரல் கொடுத்தார்கள். அதே போல நம்முடைய சகோதரர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்களும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர் அவர்களும் வெற்றி பெற்று இருவரும் கிட்டத்தட்ட 40 நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து இங்கே வருகின்ற அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக இங்கே உங்களை பார்த்தேன். வருகின்ற போது நெடுவெளியும் மக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மணிக்கே வரலான்னு தான் இருந்தேன். இங்கே வரும்போது சென்னையிலிருந்து இங்கே வர்றதுக்குள்ள நிறைய போக்குவரத்து நெரிசல், அதனால தான் காலதாமதம் ஆச்சு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அவர் தமிழ்வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடப்படக்கூடியவர். ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் எண்ணி அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.